ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஜூலை 5, 6ல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்னா என்னன்னு தெரியணும். இவன் வந்து ஒரு கம்பெனி தான். திருப்பி சொல்றேன். இவன் வந்து ஒரு கம்பெனி தான் சரியா? அதாவது ஒரு கம்பெனியை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலோ ஓன் பண்ணாலோ அந்த மாதிரி இருக்க கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? அதை தான் வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து ஓஎன்ஜிசி, என்டிபிசி, செயிலு இதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கீழே வந்து வரும். ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சது சரியா? அதுக்கடுத்த விஷயம் வந்து என்ன தெரிஞ்சு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க. டக்ஷ், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன் நாலேஜ் சக்சஷன் அண்ட் ஹார்மோனி அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர் சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆபீசர்ஸ லீடர்ஸா வந்து மாத்துறதுக்கு தேவையான ட்ரைனிங் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? அங்க இருக்க ஆபீஸருக்கு தேவையான லீடர்ஷிப் ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயத்த சொல்லித்தர ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து தட்ச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். கலந்துச்சா நான் சொன்ன விஷயங்களா? யாரா சொல்லி தருவாங்க வந்து மொத்தம் வந்து 3 பேர். ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன, அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மிஷன் கர்மயோகில வந்து கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தன் பாத்தீங்களா? அவன் ஒருத்தவன் சரியா? அடுத்த 3வது ஆள் யாருன்னு கேட்டா வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா? இந்த ஸ்கோப் அப்படின்றவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க சரியா? அதே இது நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் பாத்தீங்கன்னா அவனை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்கில் கேக்குதா இல்லையா? என்ன இது? எவ்வளவு தூரம் கேட்டுச்சு? ஓகே. மொத்தம் வந்து 3 பேர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஒன்னு வந்து ஸ்கோப் சரியா? இவன் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க. அடுத்து வந்து சிபிசி சரியா? இவன் வந்து ஸ்கில் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த ஆபீஸுக்கு தேவையான லீடர்ஷிப் ஸ்கில் வந்து இவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஓகேவா? இல்ல என்ன விஷயம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி வந்து 2 பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து 3வது பேட்ச் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான். இந்த 3வது பேட்ச்ல எத்தனை வந்து training வந்து கொடுக்க போறாங்கன்னா ஒரு 7 ஆபீசர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கொடுக்க போறாங்க. அதுல 10 பேர் வந்து உமன்ஸ் அப்படின்றதையும் வச்சுக்காங்க. ஓகேடா? ட்ரைனிங் சொன்னேன். எத்தனை மாசம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 12 மாசம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியும். நல்லா தானே கேக்குது. ஐயோ, எது மொழி கேட்டுச்சு? நான் கேட்கறேன்னு சொல்லவே என்னென்னமோ சொன்னேனே, அதெல்லாம் கேட்கல. இல்ல எல்லாத்துக்குமே விட்டு விட்டு கேக்குதா? கேட்கலையா? இப்ப எல்லாத்துக்கும் ஓகேவா? கேட்கலையா கேக்குதா? இந்த கேக்குதான்னு சொல்லியே வாழ்க்கையில பாதி நாள் போயிரும்போது. ஓகே, புரிஞ்சிச்சு தானே? ஆக்சுவலா வந்து இது வந்து தேர்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ல அதுல எத்தனை பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 73 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்லயும், செகண்ட் பேட்ச்ல வந்து 72 பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்ட் பேட்ச்ல வந்து 70 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த தேர்ட் பேட்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேர்ட் பேட்சை வந்து யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம ஜிதேந்திர சிங் இருக்காங்க பாத்தீங்களா? இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எங்க வச்சு வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில ஸ்கோப்போட கன்வென்ஷன் சென்டர் ஒண்ணு இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சு தானே? விட்டு விட்டு கிடைச்சு எல்லாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்னா என்ன தெரியணும். அடுத்து வந்து அந்த ப்ரோக்ராம்
பத்தி தெரியணும். இந்த ப்ரோக்ராம்ல அதாவது தேர்ட் பேட்ச்ல எத்தனை பேர் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளவு மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, யார் சொல்லி தர போறா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே தானே? ஓகே. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆதார். சரியா? ஆதாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து இதுல வந்து எத்தனை டிஜிட் நம்பர்னு கேட்டீங்கன்னா 12 டிஜிட் நம்பர். சரியா? இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருக்குமே, அதை பாத்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருப்போம். ஆதார்ல வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 12 டிஜிட் வந்து இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா வந்து இது ஒரு ஐடி கார்டு. சரியா? இதை வச்சு வந்து நீ என்ன பண்ணலாம், பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு சிம் வந்து வாங்கணும்னாலும் ஆதார் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து பல விஷயத்துக்கு வந்து ஆதார் வந்து தேவைப்படும். சரியா? இது வந்து ஆதார். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாய். சரியா? உதாயை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த ஆதார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஆதார் இஷ்யூ பண்றது, உன்னோட ஆதாரோட டீடைல்ஸ் லைக் வந்து உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், இதெல்லாம் ஸ்டோர் பண்றது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யார் வந்து பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உதாய் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து பண்ணுவாங்க. யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? இது ரெண்டு விஷயத்த ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதுக்கடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஎஸ்கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். சரியா? ஆதார் சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஆதார் சேவா கேந்திரான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் தான். சரியா? இப்ப வந்து உன்னோட ஆதார்ல வந்து ஏதாச்சும் ஒரு போட்டோவை மாத்தணும்னாலோ, அட்ரஸை வந்து மாத்தணும்னாலோ, இந்த மாதிரி விஷயத்த வந்து மாத்துவோம் பாத்தீங்களா, அதை எங்க வந்து மாத்துவீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆதார் சேவா கேந்திரா அப்படின்னு ஒரு கேந்திரா இருக்கும். இங்கேதான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாகாலாந்து அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாகாலாந்துல இது வரைக்கும் ஒரு ஆதார் சேவா கேந்திரா கூட வந்து இது இருந்தது இல்ல. அதாவது உதாய் கீழ இருக்க ஒரு ஆதார் சேவா கேந்திராவும் இருந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் உதாய் அவனோட ஆதார் சேவா கேந்திராவை நாகாலாந்துல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, நாகாலாந்துல திமாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சரிடா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து என் பேரை வந்து மாத்தணும், என் அட்ரஸ் வந்து மாத்தணும், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆள் வந்து வருவாங்க பாத்தீங்களா, எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாத்த முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டர்ல ஒரே நாள்ல 250 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்துக்கலாமா. சரியா? அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நாகாலாந்துல மொத்தம் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 67 பேர்கிட்ட மட்டும் தான் வந்து ஆதார் வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நார்மலா வந்து இந்தியன் ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 99 பேர்ட்ட வந்து ஆதார் இருக்கும். ஆனா வந்து நாகாலாந்துல வெறும் 67 பேர்ட்ட தான் வந்து ஆதார் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாகாலாந்துல இப்ப வந்து ஆதார் சேவா கேந்திரா வந்து வந்திருக்கா. இந்த ஆதார் சேவா கேந்திராவை அதோட சைஸை பொறுத்து வந்து 3ஆ பிரிப்பாங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி. சைஸ்னா புரியுதா? நான் என்ன சொன்னேன், ஒரே நாள்ல 250 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம்னு சொன்னேன்னா இது வந்து கேட்டகரி சி கீழ வந்து வரும். அதாவது ரொம்ப லார்ஜா இருக்கிறது வந்து கேட்டகரி சிலையும், கேட்டகரி ஏல வந்து ரொம்ப ஸ்மால், இந்த 50 சர்வீஸ் 30 சர்வீஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து கேட்டகரி ஏல வந்து வரும். மீடியமா இருக்கிறது வந்து கேட்டகரி பில வந்து வரும். லார்ஜா இருக்கிறது வந்து கேட்டகரி சில வந்து வரும். இது வந்து கேட்டகரி சில வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆமா, நார்த் ஈஸ்டர்ன்ல எத்தனை ஸ்டேட் இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல எத்தனை ஸ்டேட் இருக்கு? யாரு சொன்ன 6? நேத்தே நான் பார்த்தேன் சிஏ ரிவிஷன்லயா. 6 நீங்களே 6ன்னு யாரு சொன்னா? இந்த 6ன்றது வந்து 6 இடத்துல கொண்டு வந்தாங்கன்னு தானே நான் சொன்னேன். நார்த் ஈஸ்டர்ன்ல 6 ஸ்டேட் தான் இருக்கா? மொத்தம் 8 ஸ்டேட் இருக்கும். சரியா? நேற்று ஏதோ ஒரு நியூஸ்ல வந்து 6 போட்டீங்களே, எந்த நியூஸ்? சரி விடுங்க, அதை விடுங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சுதானே? ரெண்டாவது நியூஸ் மொத்தம் பாத்துக்கோங்க. மொத்தம் வந்து 8 ஸ்டேட் இருக்கும் நார்த் ஈஸ்ட்ல. சரியா? அடிக்கடி சொல்றதுதான், 8 இருக்கும். ஓகே, புரிஞ்சுச்சு. அடுத்து போலாம் தானே? மணி ஆயிடுச்சு, டக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வேற 20 நியூஸ் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. 2 ஹைவே ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க, கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 2 ஹைவே ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து யூபில வந்து வரப்போகுது, இன்னொரு ஹைவே வந்து எங்க வந்து வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லியில வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஹைவே எடுத்துக்காங்களேன்,
இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து எவ்வளவு காசு வந்து செலவாகுதுன்னு கேட்டீங்கன்னா 14,114 கோடி வந்து ஆகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன சொன்னேன், யூபில வந்து வரப்போகுதுன்னு சொன்னேன். யூபில ஆக்சுவலா வந்து ஒரு நேஷனல் ஹைவே ஒன்று இருக்கும் சரியா. அந்த ஹைவேயோட பேர் பார்த்துக்காங்க NH34ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைவேல தான் வந்து புதுசா வந்து ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஹைவே ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா வந்து 2 இதோட வந்து கனெக்ட் வந்து பண்ண போகுது. ஒன்னு வந்து கான்பூரையும் இன்னொன்னு வந்து கப்ராய் அப்படின்ற ஒரு இடத்தையும் சரியா. இந்த 2த்தையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 117 கிலோமீட்டருக்கு ரோடு வந்து போடுறாங்க. இதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வந்து ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 7,145 கோடி வந்து ஆகுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? இந்த 7ஐயும் சேர்த்து சிக்கிம் 1 மொத்தம் 8 இருக்கும் சரியா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எந்த மோட்ல வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க சரியா. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. பில்ட் பண்ணிட்டு 20 வருஷம் வந்து அவனுக்கு வந்து உரிமை மாதிரி சரியா. இந்த 20 வருஷத்துல வந்து அவன் டோல்ல வந்து வர காசு இந்த மாதிரி காசை வந்து அவன் கலெக்ட் பண்ணி அவன் வந்து ரோடு போடுறதுக்கு வந்து காசா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து காம்பன்சேட் வந்து பண்ணிடுவான். 20 வருஷம் கழிச்சு அந்த ஓனர்ஷிப்பை திருப்பி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதான் வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அந்த மோட்ல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இது ஒரு விஷயம். 2வது ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லியில வந்து டெல்லியில தானே டெல்லியில வந்து ஒரு டனல் ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இதையும் கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. துவார்கா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு ஒரு ரோடு இருக்கும் சரியா. அதையும் நெல்சன் மண்டேலா மார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இது 2ஐயும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ரோட் டனல் ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வழிச்சாலைன்னு பாத்துக்காங்க, 6 வழிச்சாலை ரோட் டனல் வந்து ரோட் டனல் ப்ராஜெக்டுக்காக வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளவு கேபிட்டல் காஸ்ட்னு கேட்டீங்கன்னா 6,963 கோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். இது வந்து எந்த மோடுன்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட் அனிவிட்டி மோடு சரியா. அதாவது பிரைவேட்டையும் பப்ளிக்கும், அதாவது கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க, பிரைவேட் கம்பெனிஸும் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. அந்த மோட்ல வந்து இது வந்து பில்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். கலங்குச்சுதானே, சிம்பிளான விஷயம். 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நேஷனல் ஐயோ 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, குழப்புற மாதிரி இருந்துச்சு, ஸ்பீடா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். இதை பத்தி இப்பதான் வந்து நான் சொன்னேன் சரியா. அதுல வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க சரியா. மினிரத்னா, நவரத்னா, மகரத்னா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மினிரத்னால 2 கேட்டகரி இருக்கும். கேட்டகரி 1ன்னு சொல்லுவாங்க, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க மெக்கான் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர் சரியா. இதை வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1959 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ராஞ்சியில வந்து இருக்கும் சரியா. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஹைவே ரோடு வந்து போடுறாங்க ஓகேவா. அந்த ரோடு வந்து போறாங்க பாத்தீங்களா, அதுக்கான டிசைனை வந்து ரெடி பண்ணி தருது, அதுக்கான எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்டிமேட் காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை ரெடி பண்ணி தருது. அதுக்கப்புறம் வந்து அதோட பிளானு, அதை சூப்பர்வைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த பண்ற ஒரு கம்பெனி தான் வந்து மெக்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1959 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த கம்பெனிக்கு மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கப்படுது அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இதுக்காக யார் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும், ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா. ஒரு கம்பெனி வந்து மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து வாங்கினா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 எலிஜிபிள் வந்து இருக்கணும் சரியா. ஆல்ரெடி வந்து கேட்டகரி 2ல வந்து இருக்கணும். அதே மாதிரி நல்லா வச்சுக்கோங்க, கடந்த 3 வருஷமா கடந்த 3 வருஷமா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து போகணும். அதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா வந்து அந்த 3 வருஷத்துல ப்ராஃபிட்ல போகணும்னு சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வருஷம் டாக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராஃபிட் வந்து 30 கோடிக்கு மேல வந்து இருக்கணும் சரியா. இதுதான் வந்து அதுக்கான எலிஜிபிள். அந்த 3 எலிஜிபிளையும் வந்து இந்த கம்பெனி வந்து அடைஞ்சிருப்பாங்க. அதாவது 2023-24 பினான்சியல் இயர்ல கிட்டத்தட்ட வந்து 77 கோடி வந்து டாக்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிருப்பாங்க. அதே இது 24-25ல டாக்ஸ்க்கு முன்னாடி வந்து 32 கோடியும், அதே இது 25-26ல டாக்ஸ்க்கு முன்னாடி வந்து 104 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிருப்பாங்க சரியா.
அதே மாதிரி வந்து இவனோட நெட்ஒர்க் வந்து 535 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா எலிஜிபிளையும் இவன் அடைஞ்சனால இவனுக்கு வந்து மினி ரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேடா, கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். இதோட பெனிஃபிட்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த கம்பெனி கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம அப் டு 500 கோடி முடிய வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம். நல்லான்னு வச்சுக்கோங்க. அவனோட நெட்ஒர்க் வந்து 500 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்காங்க சரியா. அவனோட நெட்ஒர்க் வந்து 500 கோடிக்குள்ள இருந்துச்சு, இல்லைன்னா வந்து 500 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா அவன் வந்து 500 கோடி முன்னே இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். 500 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா வந்து அவனோட நெட்ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு இதுல எது கம்மியா இருக்கோ அதை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன். இப்போ வந்து அவனோட நெட்ஒர்க் வந்து 534 கோடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து 500 கோடிக்கும் 534 கோடிக்கும் ரெண்டுக்கு வந்து எது வந்து கம்மி? 500 கோடி தானே கம்மி. இவன் வந்து அப் டு 500 கோடி முடியும் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சு தானே? ஓகேவா? என்னென்ன இதுல படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ வந்து அவனோட நெட்ஒர்க் வந்து 500 கோடின்னு வந்து வச்சுக்காங்க. 500 கோடியில வந்து 15% எத்தனை இது வரும்? ஒரு 75 கோடி வந்து வருமா? ஒரே ப்ராஜெக்ட்ல வந்து அவன் வந்து 75 கோடி முடியும் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அதுல இருக்க பெனிஃபிட். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? ஆல்ரெடி பார்த்தது தான். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, இந்த மினி ரத்னா ஸ்கீம்லாம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1997 அக்டோபர் மாசம் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத்தோட சிஎம் இருப்பாரு பாத்தீங்களா, பூபேந்திர பட்டேல். அவர் வந்து 2 ப்ரோக்ராம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது 2 கேம்பெயின் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமோ ஸ்வச்தா அபியான் அப்படின்ற ஒரு கேம்பெயின். திருப்பி சொல்றேன், நமோ ஸ்வச்தா அபியான் அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம்பெயினை பத்தி பாத்துடலாமே. இந்த கேம்பெயின் வந்து மொத்தம் வந்து எத்தனை நாள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 7 நாள் நடக்கும். அதாவது ஜூலை 1ல இருந்து ஜூலை 7 முடிய வந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேடா, நடக்கும்லாம் சொல்லிட்டேன். அப்படி என்னதான் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த குஜராத்ல நல்லா வச்சுக்கோங்க. இந்த குஜராத்ல வந்து ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஹாஸ்பிட்டலு, இல்லைன்னா வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரு, இல்லைன்னா வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரு, இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அது வந்து மொத்தம் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11,935 இது வந்து இருக்கு. இது மூணுத்தையும் சேர்த்து வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11,935. இந்த மூணுத்தையும் கிளீன் பண்றதுதான் வந்து இந்த அபியானோட, அதாவது இந்த கேம்பெயினோட முக்கியமான விஷயம். சரியா? லைக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய வந்து முன்னாடி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். பேப்பர் ஃபைல்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். அதை கிளீன் பண்றது, இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் வந்து பைப் வந்து உடஞ்சிருந்துச்சுன்னா வந்து அதை சரி பண்றது, ஃபேன் உடஞ்சிருந்துச்சுன்னா அதை சரி பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு கிளீனிங் கேம்பெயின் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, நமோ ஸ்வச்சதா கேம்பெயின் அபியான் அப்படின்றது அந்த கேம்பெயினோட பேர். மொத்தம் வந்து 7 நாள் நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். 2வது கேம்பெயினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அம்ரித் பான் அபியான் அப்படின்றது அந்த கேம்பெயினோட பேர். இதுல என்னடா பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு குழந்தை ஒரு அம்மா, சரியா, அதாவது தாய்ஸே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனு, ஹெல்த், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, அம்ரித் பான் அபியான் அப்படின்றது அதோட பேரு. கலங்குஸ்தானே 2 இது வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்றது. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதோ ஒரு நியூஸ் உள்ள உள்ள விட்டுட்டேனா? ஓகே ஓகே ஓகே, ஜிஏ டேக். ஜிஏ டேக் பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து படிச்சிடும். சரியா? இந்த ஜிஏ டேக் அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்ப ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் நல்லா வச்சுக்கோங்க, சிம்பிளா சொல்றேன், அந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஆர்ஜினேட் ஆகி அந்த பிளேஸ் வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க. சரியா? இதை பத்தி ஆல்ரெடி நிறைய ஸ்டாட்டிக் வந்து பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜிஏ ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1999 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த ஜிஏ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து பாத்துக்குவாங்க. சரியா? வேற என்ன இதை பார்த்திருப்போம். ஓகேடா, ஜிஏ ஆக்ட் வந்து 1999 சொல்லிட்டு எப்ப எஃபெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். சரியா? என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஜிஏ டேக் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரு, நேச்சுரல்,
மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட், இந்த கைவினை பொருட்கள், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டார்ஜிலிங் டீ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு டீ. சரியா? இதுக்கு 2004 வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜிஏ டேக் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து எத்தனை வருஷம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. 2030 வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ஜிஏ டேக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து இருக்கு. ஓகேவா? இடம் படிச்சிருப்போம். ஜிஏ டேக்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை, தமிழ்நாடுல வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சுதானே? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 23 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இந்த இப்ப வந்து 23 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்களா? வெஸ்ட் பெங்கால்ல இது வரைக்கும் 59 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியால ஸ்டேட்ல வந்து இவன் தான் வந்து தேர்ட். சரியா? அதிக ஜிஏ டேக் கொடுத்த ஸ்டேட்ல இவன் வந்து தேர்ட்ல வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூபி வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 83 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுக்குறாங்க. சரியா? கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து தமிழ்நாடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 76 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த வருஷத்துல தேர்ட் பிளேஸ்ல வந்து யார் வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேடா? இந்தியால இது வரைக்கும் எத்தனை ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 822 ஜிஏ டேக் வந்து 822 ஜிஏ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களா? 10,000 டார்கெட் வச்சிருந்தாங்க. 822 தானா? இதை தப்பா போட்டிருக்காங்களா இல்ல அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க? புரிஞ்சுச்சுதானே இந்த நியூஸ் நான் சொன்னதெல்லாம்? ஒன்லி மேலால மேல மட்டும் எப்படி 822 ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க? மொத்தமே அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படிதான். சரியா? ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? என்னத்த வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பிளான் பண்ணிருப்பாங்க. இதை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஜிஏ லோகோ. அதுக்கப்புறம் வந்து ஜிஏ கியூஆர். சரியா? அதாவது நீ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது உண்மையிலே ஜிஏ டேக் வந்து வாங்கின ப்ராடக்டா இல்லைன்னா வந்து போலியான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ண போறாங்க. அது இப்போ அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஜிஏ லோகோ அல்லது ஜிஏ கியூஆர்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணேன்னா பண்ணாட்டியும் வந்து எங்க இருக்குன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பண்ணிருக்கேன். சரியா? ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிமார்கேஷன் சொல்லுவாங்க. சரியா? டிமார்கேஷன் சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அது என்ன டிமார்கேஷன்னா வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, உன்கிட்ட வந்து ஒரு லேண்ட் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேண்ட் இருக்குன்னா வந்து அதை வந்து ஒரு சர்வே ஆஃபீஸர் வந்து அளப்பாங்க. சரியா? லைக் வந்து எதுல இருந்து எது முடியும் வந்து ஒரு லேண்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்வே ஆஃபீஸர் வந்து அளப்பாங்க. அளந்து அந்த கல்லு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கல்லை வந்து ஊண்டுவாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதான் வந்து டிமார்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலந்துச்சு தானே? சிம்பிளான விஷயம். இது தமிழ்ல ஒரு நல்ல பேர் ஒண்ணு இருக்கும், டிமார்கேஷன், நில அளவி அந்த மாதிரி. சரியா? புரிஞ்சுச்சு தானே டிமார்கேஷன்? ஓகே. சரியா? இந்த மாதிரி அளக்குறாங்க பாத்தீங்களா, நார்மலா வந்து எப்படி வந்து அளப்பாங்கன்னா இது முக்கியம். சரியா? நார்மலா வந்து எப்படி வந்து அளப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ரோப்போ வச்சியோ இல்லைன்னா வந்து ஒரு செயினை வச்சியோ தான் வந்து இந்த சர்வே ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அளப்பாங்க. அந்த மாதிரி அளக்குறதுனால நிறைய வந்து உனக்கு வந்து அளவு வந்து கரெக்டா வந்து இருக்காது. அதுக்காக வந்து புதுசா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, டிஜி ரோவர் அப்படின்றது அதோட பேரு. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சேட்டலைட் சிக்னல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து டைரக்டா, அதாவது சேட்டலைட் சிக்னலை யூஸ் பண்ணி டைரக்டா வந்து அந்த நிலத்தை வந்து அளக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து டிஜி ரோவர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இதுல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அக்யூரேசி வந்து ரொம்ப வந்து துல்லியமா இருக்கும். அப்படியே மிஸ் ஆனாலும் 1 சென்டிமீட்டர், இந்த மாதிரி சென்டிமீட்டர் கணக்குல தான் மிஸ் ஆகுமே தவிர மீட்டர் கணக்குல வந்து மிஸ் ஆகாது. இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து யூபில வந்து ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வராங்க. அது எத்தனை நாளைக்குன்னு பாத்துக்கோங்க, ஜூலை 1ல இருந்து ஆகஸ்ட் 15 முடியும். இந்த கேம்பெயின்ல வந்து என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து என் பக்கத்து வீட்டுக்காரரு என்னோட இடத்துல காசண்டு இல்ல, அது பேர் நாங்க
இத்தனோண்டு எடுத்துட்டாங்க, அத்தனோண்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்க. இத்தனோண்டு இழுத்து கட்டிட்டாங்க, அத்தனோண்டு இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி யூபில இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி யூபில வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா. அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்பெயின் வந்து எப்ப நடக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க. ஜூலை 1ல இருந்து ஆகஸ்ட் 15 முடியும் இந்த கேம்பெயின் வந்து நடக்க போகுது அப்படின்றதான் விஷயம். ஓகேவா. இந்த மாதிரி வந்து கேம்பெயின்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சர்வே ஆபீசர் வந்து கரெக்டா வந்து அளந்து பார்ப்பாரு. சரியா. அளந்து பாக்குறது எந்த முறையில வந்து அளந்து பாக்குவாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஜிரோவர் சொன்னேன் பாத்தீங்களா. மாடர்ன் லேண்ட் சர்வே மிஷின். இந்த மிஷின் வழியா வந்து அளந்து பார்ப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இத்தனை அடி எத்தனை அடி இழுத்து கட்டிட்டாங்க. புரிஞ்சுச்சு தானே. ஒரு சிம்பிளான ஒரு நியூஸ் தான். இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதை அலைன் பண்ணிருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை அலைன் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் போட்டிருப்பாங்க. சரியா. புல்லேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புலேக்னா வந்து அது ஒரு போர்ட்டல். சரியா. நீ வந்து உன்னோட லேண்ட் எப்படி சொல்றது, உன் லேண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நீ வந்து போன்லயே வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஒரு போர்ட்டல். சரியா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு போர்ட்டல் இருக்கும். புனாக்ஷா அப்படின்னு ஒரு போர்ட்டல். சரியா. லைக் வந்து உன்னோட டிஜிட்டல் மேப் மாதிரி. சரியா. உன்னோட இடம் வந்து எங்க வந்து ஆரம்பிக்கி எங்க வந்து முடியுது அப்படின்னு சொல்லி வந்து இந்த போர்ட்டல்ல வந்து பாத்துக்கலாம். இதையும் நான் வச்சுக்கோங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்கும்னா வந்து மார்ச் 2025, திருப்பி சொல்றேன், மார்ச் 2025ல இந்தியாவில வந்து ஒரு கம்பெனி இருக்கும், HCL அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா. அதே மாதிரி வந்து யூகேல வந்து ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க. ப்ரொடென்சியல் எங்க இருக்குது. ப்ரொடென்சியல் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் வந்து இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க. மார்ச் 2025ல வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா. ஆக்சுவலா வந்து அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடென்சியல் HCL ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர். சரியா. இப்ப என்ன பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு IRDA வந்து ஒரு லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைசன்ஸ்னா புரியுதா, ஒரு அப்ரூவல் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்கன்னா, என் ப்ரொடென்சியல் HCL ஹெல்த் இன்ஸ்டிடியூட் லிமிடெடா, ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, நீ வந்து என்ன பண்ற, ஹெல்த் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறான்னு பாத்துக்காங்க, IRDA தான் வந்து கொடுக்குறாங்க. வழங்கிச்சு தானே. வரிசையா வந்து படிச்சுட்டு வரும். சரியா. என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து IRDA வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து லைசன்ஸ், அதாவது ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் வந்து எத்தனை அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கிவி எங்க இருக்குது, கிவி ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அலைன்ஸ் ஜீரோ நிதி இன்சூரன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இவனுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் 2025ல வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றப்போ வந்து நான் சொன்னேன் HCL அதே மாதிரி வந்து யூகே சேர்ந்தா ப்ரொடென்சியல் குரூப்பும் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னேன்னா, இதுல வந்து ரெண்டு பேரோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 70-30 அப்படின்றத வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே தானே. இந்த ப்ரொடென்சியலோட ஷேர் வந்து 70, அதே மாதிரி வந்து நம்மளோட HCLோட ஷேர் வந்து 30% வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ஒரு டேம் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேமோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரர் அப்படின்றதான் விஷயம். அது என்னன்னா ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா, நார்மலா ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸையும் கொடுக்கும், மோட்டார் இன்சூரன்ஸையும் கொடுக்கும், ஃபயர் இன்சூரன்ஸையும் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன கேட்டீங்கன்னா வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்தியால எத்தனை ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 8 வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டார் ஹெல்த் அலைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சிச்சா, வழங்குச்சா. ஓகே. ரீசெண்டால போன மாசம் நினைக்கிறேன், போன மாசம் வந்து ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம். சரியா. இந்த மாதிரி வந்து பேங்கிங் கனெக்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. யாருக்கு சேர்ந்திருப்பா. புரிஞ்சுச்சா, பேங்கிங் கனெக்ட் தான் புரியுதுதானு. ஜஸ்பேவா, ஆக்சிஸா, ஒரு ஃபின்டெக் கம்பெனி சேர்ந்திருப்பாங்க.
ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஓகே, அதை பாத்துக்கோங்க சரியா. மே 3ஆம் தேதி நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா, அதை பாத்துக்கோங்க. அதுல வந்து அதுல வந்து நான் வந்து பேங்கிங் கனெக்ட் கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் இருக்கு தானே, திருப்பி சொல்லணுமா வேணாமா? ஓகே, இது வந்து அடிக்கடி நம்ம படிப்போம் சரியா. அக்டோபர்ல இருந்து படிச்சுக்கிட்டே வந்து வரும். அக்டோபர்ல இருந்து நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியா. இப்ப சொல்றேன், அடுத்த எப்பயாச்சும் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்கிங் கனெக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் தெளிவா சொல்லியிருப்பேன், ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ற, ஒரு 1000 ரூபாய் வந்து பே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து போன்பே வழியா வந்து பே பண்ற. இதுல என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த போன்பேக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரும். இந்த மாசத்துக்கு வந்து உன்னோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரும். நீ என்ன பண்ணுவ, அதை வந்து ஓபன் பண்ணுவ. ஓபன் பண்ணிட்டு லைக் வந்து இப்படி வச்சுக்காங்களேன், 1000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உனக்கு வந்து லைக் வந்து உனக்கு வந்து பில் எழுதி வச்சுட்டு வந்து போயிட்டாங்க. இதை வந்து நீ வந்து கட்டணும் சரியா. எப்படி கட்டுவ, போன்பே ஓபன் பண்ணுவ. போன்பே ஓபன் பண்ணிட்டு இந்த பில் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து உன்னோட கன்சியூமர் நம்பர் வந்து அடிப்ப. அடிச்ச பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, உன்னோட எலக்ட்ரிசிட்டியோட போர்டு நேம்லாம் வந்து காட்டும் சரியா. போர்டு நேம் வந்து காட்டி, இந்த மாதிரி வந்து இந்த மாசத்தோட பில் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஒன்ஸ் வந்து இந்த 1000 ரூபாவை நீ கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பே பண்றதுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போன்பே வழியா தான் வந்து பே பண்ணுவேன். பே பண்றப்ப என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா, போன்பேல இருந்து டைரக்டா வந்து நம்ம என்பிசி இருக்கா பாத்தீங்களா, அங்க வந்து போகும். இந்த என்பிசியை தான் வந்து உன் அக்கௌண்ட்ல வந்து மணி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து செக் பண்ணும். ஒன்ஸ் வந்து மணி இருந்துச்சுன்னா வந்து லைக் வந்து எந்த அக்கௌண்ட்ல இருக்கு, எந்த போர்டுக்கு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்புறது எல்லாமே வந்து இந்த என்பிசியை தான் வந்து பண்ணுவாங்க சரியா. லைக் வந்து என்பிசி வழியா வந்து உன்னோட இந்த இபி போர்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பேமெண்ட் வந்து நடக்கும். இதுல என்னென்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உன் பேங்க்லயும் நல்லா வச்சுக்கோங்க, உன் பேங்க்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து போகுது சரியா. அங்க இருந்து போன்பே சரியா, அதுல இருந்து என்பிசிஐ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து வருதா. அதாவது உன் பேங்க் வந்து உன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். அதே இது இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டும் போன்பேயும் கனெக்ட் ஆயிருக்கணும். போன்பேயும் என்பிசிஐயும் கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த மாதிரி எல்லா பேரும் கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து உன்னால இந்த பில்ல வந்து பே வந்து பண்ண முடியும். இதை யாருமே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல பில் எல்லாம் வந்து பே பண்ண முடியாது. ஓகேவா, அதே கதை தான் இங்க வருது சரியா. நீ வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வந்து ஆன்லைன்ல வந்து எடுக்கிறாங்கன்னா, லைக் வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. எஸ்பிஐ வச்சிருப்பாங்க, ஹெச்டிஎஃப்சில வச்சிருப்பாங்க, ஐசிஐசில வந்து வச்சிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன், எஸ்பிஐ வழியா வந்து நான் வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐல வந்து கனெக்ட் ஆயிருக்கணும் சரியா. நீ வந்து ஒரு கடை வச்சிருக்கேன்னா உன்னோட கடையோட வெப்சைட்டும் எஸ்பிஐயோட வெப்சைட்டும் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி வந்து எஸ்பிஐயோட இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி வந்து ஹெச்டிஎஃப்சியோட இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். ஆக்சிஸ் பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட்டே வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். இது என்ன, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால 100க்கும் அதிகமான பேங்க்ஸ் வந்து இருக்கு சரியா. ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்றது வந்து ரொம்ப வந்து சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம என்பிசி இருப்பான் பாத்தீங்களா, என்பிசில ஒரு சப்சிடி ஒன்று என்பிபிஎல் சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி பேங்கிங் கனெக்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா கனெக்ட் ஆகாம இந்தியால இருக்க எல்லா பேங்கையும் ஒரே இதுல கனெக்ட் பண்ணணும், அதாவது ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பேங்கிங் கனெக்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே சரியா. இது வந்து நம்ம அப்பப்போ வந்து பாக்கணும். இப்போ வந்து இந்த பேங்கிங் கனெக்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. யார் சேர்ந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ரேசர் பே வந்து இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே தானே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேங்கிங் கனெக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 2025 குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கும். அப்பதான் வந்து நம்ம என்பிபிஎல் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ், இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சரியா. கான்குஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் சரியா. ஆக்சுவலா வந்து இது வந்து வரப்போ வந்து பைலேட்டரல்ல வந்துருக்கும் சரியா. நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி 2003 வந்து பைலேட்டரல் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் யாருக்கும் வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் பைலேட்டரல்ல, புரிஞ்சுச்சா. கான்புஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் ஒன்று, ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் சரியா, ஒரு பீஸ் கீப்பிங் எக்ஸசைஸ். யூஎஸ்க்கும் மங்கோலியாவுக்கும் சரியா. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இது வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா 2003 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். வரப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பைலேட்டரல் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். யூஎஸும் மங்கோலியாவுக்கும் இடையில வந்து நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
ஆனா வந்து காலப்போக்குல 2006ல இந்த பைலேட்டரல் எக்ஸைஸ மல்டிலேட்டரா வந்து மாத்திருப்பாங்க. சரியா? எப்போ மாத்திருப்பாங்க பாத்துக்கோங்க. 2006ல வந்து மாத்திருப்பாங்க. இது மாத்தி வந்து இப்ப வந்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? போன மாசம் என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து படிச்சிருப்போம். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கன்க்ளூட் ஆயிடுச்சு, அதாவது முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை நேஷன் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 18 நேஷன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல இந்தியாவும் ஒரு ஆளு. மொத்தம் வந்து ஒரு 1000 சோல்ஜர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து இந்தியா சார்பா வந்து ஒரு 40 பேர். எந்த ரெஜிமெண்ட்னு பாத்துக்கோங்க, எந்த படைப்பிரிவுன்னு கேட்டீங்கன்னா ஜாட் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? இந்த வாட்டி வந்து 23வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே, இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்குள்ளதான் பார்த்திருப்போம். சரியா? ஏரோஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? அது என்ன ஏரோஸ்டேட்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அன்னைக்கே எடுத்து போட்டீங்களா ஒரு பிக்சர் அட்டாச் அந்த பிக்சர் இருக்கும். ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதானே. ஏரோஸ்டேட்ன்றது வந்து ஒரு பலூன் மாதிரி. சரியா? அந்த பலூன்ல வந்து எந்த வாயு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹீலியம் வாயு வந்து நிரப்பி வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரோஸ்டேட்ல வந்து இந்த கேமரா சென்சர்லாம் வந்து அங்கங்க வந்து மாட்டி வந்து வச்சிருப்பாங்க. இவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரான் வந்து எப்படி செயல்படும், லைக் வந்து மானிட்டர் பண்ணுமா, யார் யாரெல்லாம் உள்ள வராங்க, யார் யாரெல்லாம் வெளியே போறாங்க, இந்த மாதிரி வந்து மானிட்டர் வந்து பண்ணுமா. அதே வேலையை தான் வந்து இந்த ஏரோஸ்டேட்டும் வந்து பண்ணும் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இதுல முக்கியமான என்ன விஷயம் இந்த இதுல சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஐஐடி டெல்லி இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் டிஆர்டிஓ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. என்ன டெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ஏரோஸ்டேட்டோட ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. சரியா? இது கரெக்டா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வந்து பண்றாங்க. வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரோஸ்டேட்டை வந்து யார் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம டிஆர்டிஓட இண்டஸ்ட்ரி அகாடமிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஐஐடி டெல்லியில வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டெவலப் பண்ணதை இப்போ வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? இதுல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த பலூன் வந்து பறக்கும் கேட்டீங்கன்னா வந்து 30 மீட்டர் முடிய வந்து பறந்து கண்காணிக்கும். சரியா? அதே மாதிரி வந்து இதுல வந்து எவ்வளவு ஹீலியம் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 24 கியூபிக் மீட்டர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அப் டு எத்தனை மீட்டர் எடையை வந்து தூக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 கேஜி முடிய வந்து இந்த பலூனால வந்து தூக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். பெருல வச்சு வந்து நடந்திருக்கும். சரியா? இல்ல யார் ஜெயிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. கைகோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா? ஆக்சுவலா வந்து யாரை தோக்கடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா ராபர்ட்டோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட டென்யூர் பாத்துக்கோங்க. மொத்தம் வந்து அடுத்த 5 வருஷம் வந்து இவங்க தான் வந்து பிரசிடென்டா வந்து இருக்க போறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 தேர்தல், திருப்பி சொல்றேன், ஆல்ரெடி ஒரு 4 தேர்தல், ஆல்ரெடி இல்ல, இது வந்து 4வது தேர்தல். சரியா? 2011ல வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க, 16ல வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க, 21 வந்து கலந்துட்டு இருப்பாங்க. 3த்துலயும் தோத்துருப்பாங்க. இப்பதான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. உங்களோட வயசு வந்து 51. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. பெருவுல ஒருத்தவங்க ஆல்பர்ட்டோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பொண்ணு தான் இவங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே தானே? இதையும் தாண்டி வந்து அவங்களோட 2 வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்த எலெக்ஷனை வந்து எலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா லூயிஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொரு யாருன்னு கேட்டீங்கன்னா மெகுவல் அப்படின்னு ஒருத்தவங்களும். கலங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா மணியே ஆச்சு, டக்குன்னு முடிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். சரியா? அதாவது என்ன படிச்சிருப்போம்? நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அசுதோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா வந்து இருந்திருப்பாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. அசுதோஷ் அப்படின்னு ஒருத்தவங்க சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அவர் என்ன பண்றாங்கன்னா வந்து இப்ப வந்து இந்தியாவோட 51வது வைஸ் சீஃபா வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? 51வது வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபா வந்து போடுறாங்க. யாரை தூக்கிட்டு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நாகேஷ் கபூர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வராங்க. இவரை பத்தி பார்த்திருப்போம். இவர் ரிட்டையரா இருப்பாரு. அந்த இடம் காலியா இருக்கும். அதனால வந்து அசுதோஷ வந்து போட்டிருப்பாங்க. எத்தனாவது ஏர் ஸ்டாஃப்னு பாத்துக்கோங்க. 51வது வைஸ் சீஃப் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? இந்த அசுதோஷ் வந்து முன்னாடி எங்க இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ், அதாவது சீஃப் ஆஃப் இன்டெகிரேட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா வந்து இருந்திருப்பாங்க. அதுல இருந்து எடுத்து இவரை வந்து இங்க வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதான் தானே? ஓகேடா, அங்க இருந்து எடுத்து இங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்த சீஃப் ஆஃப் இன்டகிரேஷன் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து காலியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து யாரை வந்து போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர் மார்ஷல் தேஜிந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா?
ஓகே, அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. சூப்பர். அடுத்த நியூஸ் இந்த நியூஸ் தான், அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். அந்த இடம் காலியா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக யாரு போடுறாங்க அப்படின்னா தெஜிந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து போடுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு வந்து ஐஆர்இடிஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பான், சரியா. அதாவது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒருத்தவங்க வந்து போடுறாங்க, சரியா. இது வந்து அடிஷனல் சார்ஜ் தான். யார போடுறான்னு பாத்துக்கோங்க, விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த விஜயகுமார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஆர்டிஏல 2 பொசிஷன்ல இருப்பாங்க. பினான்ஸ்ல வந்து டைரக்டராகவும், அதே மாதிரி வந்து அந்த கம்பெனியோட சீஃப் பினான்சியல் ஆபீசர் அவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நீ வந்து இனிமே வந்து இந்த சிஎம்டி அப்படின்னு ஒரு பொசிஷனும் அடிஷனலா வந்து பாத்துக்கப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரை தூக்கிட்டு வந்து இவங்க வந்து வரான்னு கேட்டீங்கன்னா வந்து பிரதீப் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ரீசெண்டா ரிட்டையர் இருப்பாங்க. அந்த இடம் காலியா இருக்கனால இவங்களை வந்து அடிஷனலா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா. எத்தனை மாசத்துக்கு வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 3 மாசத்துக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 3 மாசத்துல வந்து நாங்க வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணாலோ, அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். இல்லைன்னா வந்து 3 மாசம் முடி வந்து இவர் தான் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுட்டானே. சிம்பிளான விஷயம். ஆல்ரெடி டைரக்டாவும் சீஃப் பினான்சியல் ஆபீசரா இருப்பாரு. அவரை வந்து அடிஷனலா சிஎம்டியா வந்து பாத்துக்கப்பா ஒரு 3 மாசத்துக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த ஐஆர்இடிஏ வந்து ஒரு நவரத்னா கம்பெனி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து யாரு போயிருப்பா, அவர் அசுதோஷ் வந்து போயிருப்பாரா. அந்த இடத்துக்கு வந்து இப்ப வந்து யாரை வந்து போட்டுருப்பாங்கன்னா தெஜிந்தர் சிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகே தானே இந்த நியூஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா. நான் வேகமா சொல்ற மாதிரி இருக்கா, புரியுது தானே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹை கமிஷனர், சரியா. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஹை கமிஷனர் என்ன, அம்பாசிடர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹை கமிஷனர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னா புரியுதா, நம்ம பிரிட்டிஷ் இருப்பான் பாத்தீங்களா. நம்ம பிரிட்டிஷ் வந்து லைக் என்ன சொல்றது, இந்தியா வந்து ரூல் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து ரூல் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியா, கனடா, யூகேன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்க சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த கண்ட்ரிஸையும் பிரிட்டிஷ் வந்து ரூல் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ரூல் பண்ணிருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிஸ் வந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ்க்கு எந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை கமிஷனர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது அம்பாசிடர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இல்லாம ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அம்பாசிடர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே ஒரே வேலையை தான் வந்து பார்ப்பாங்க. என்ன வேலை வந்து பார்ப்பாங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கும் ஒரு பங்களாதேஷ்க்கும் 2 கண்ட்ரிஸ் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு அம்பாசிடர் வந்து ஒருத்தவர் வந்து இருக்கு. இந்தியன் அம்பாசிடர் பங்களாதேஷ்ல வந்து ஒருத்தவர் வந்து இருக்காருன்னா அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கண்ட்ரிஸ்ல வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா இந்தியா சார்பா போய் அங்க வந்து பேசுறது, சரியா. இந்த பேசி இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்றது, புதுசா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தான் வந்து இந்த அம்பாசிடரோ இந்த ஹை கமிஷனரோ வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப அதே இப்ப அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா டு மலேசியா ஹை கமிஷனர் வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யாரை பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க, சோம்நாத் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க, சரியா. யாரு வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா நம்ம மினிஸ்டர் வெஸ்டர்ன் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சோம்நாத் இருப்பாரு பாத்தீங்களா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாச்சும் வந்து இருந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா, சரியா. இந்தியா டு மங்கோலியாவோட அம்பாசிடர் வந்து இருந்திருப்பாங்க. 14 to 16 முடி வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா டு ரிபப்ளிக் ஆஃப் தஜிகிஸ்தான் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயும் அம்பாசிடர் வந்து இருந்திருப்பாங்க. 16 வந்து 19 முடி வந்து இருந்திருப்பாங்க. இப்ப வந்து அவர் வந்து ஹை கமிஷனர் வந்து போடுறாங்க. ஹை கமிஷனர் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து யுஎஸ்ஏல, நல்லா வச்சுக்கோங்க, யுஎஸ்ஏல கன்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பொசிஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா. வேகமா சொல்றேன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றீங்க. ஓகே. ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. நம்ம மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த 2025 பினான்சியல் இயர்ல எவ்வளவு ட்ரேட் வந்து நடந்திருக்கும்னா கிட்டத்தட்ட வந்து 23 பில்லியன் ட்ரேட் வந்து நடந்திருக்கும். ஓகேவா. அதே மாதிரி வந்து மலேசியால எத்தனை இந்தியர்கள் வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யுஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் அப்படின்ற ஒரு ஃபோரம் வந்து நடந்திருக்கும்.
அந்த ஃபோரத்துல வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. லீடர்ஷிப் அவார்ட் 2026 அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாரதி ஏர்டெல் இருக்கும் பாத்தீங்களா, பாரதி என்டர்பிரைசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஃபவுண்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபவுண்டரும் சேர்மனும் அவர் தான். அவரோட பேர் பார்த்துக்கோங்க, சுனித் பாரத் மிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 2026 லீடர்ஷிப் அவார்டு வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வாஷிங்டன் டிசில ஒரு சமிட் வந்து நடந்திருக்கும். எத்தனாவது சமிட்னு பார்த்துக்கோங்க, 9th USISPF ஓட லீடர்ஷிப் சமிட் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து தராங்க அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. இவரையும் தாண்டி இன்னும் ஒரு 2 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரேம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கும். இன்னொன்று யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கிறிஸ்டோபர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கிருஷி சின்சே யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2015 ஜூலை 1 வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2015 ஜூலை 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபார்மிங் நிலம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்மிங் நிலத்துல கண்டிப்பா எப்படி சொல்றது, ஃபார்மிங் நிலத்துக்கு தமிழ்ல என்னங்க பேரு, அறுவடை நிலமா? ஓகே, ஃபார்மிங் நிலம் புரியுதுல்ல. இந்த மாதிரி எல்லா ஃபார்மிங் நிலத்துக்கும் வாட்டர் வந்து அவசியமா வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த PM கிருஷி சின்சே யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா. சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இரிகேஷனா என்ன தெரியணும். நல்லா வச்சுக்கோங்க, இரிகேஷன்னா என்ன தெரியணும். அது என்னதான் இரிகேஷன் கேட்டீங்கன்னா வந்து ஒரு சில பயிர்லாம் இருக்கும். சரியா? லைக் வந்து அந்த பயிருக்கு வந்து இன்ஸ்டன்டா எப்படி சொல்றது, ஒரு 6 மாசம் அந்த பயிரை வந்து விளைய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 5 மாசமாச்சும் வந்து அந்த பயிருக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். சரியா? லைக் வந்து முன்னாடி எப்படின்னா வந்து மழையை நம்பிதான் வந்து இருப்பாங்க. மழை இல்லாட்டி அந்த பயிர் வந்து ரொம்ப வந்து காஞ்சு போயிடும். ஓகேவா? இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சின்ன சின்ன குளம், சின்ன சின்ன டேமு, அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் ரிசர்வாயர், இந்த தண்ணியை சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து பில்டு வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதைதான் வந்து வாட்டர் இரிகேஷன் சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த PM கிருஷி சின்சே யோஜனா இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 காம்பனட் இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனட் ஒரு பேர் பார்த்துக்கோங்க, ஆக்சிலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்றத அந்த ப்ரோக்ராமோட பேர். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இரிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் காம்பனட் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் காம்பனட். சரியா? லைக் வந்து இது வழியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 21,023 கோடி வந்து சென்ட்ரல் வந்து இந்த காம்பனன்ட் கீழ வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 2015 இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கும். 2016 இருந்து எத்தனை கோடி வந்து இந்த காம்பனன்ட் கீழ வந்து கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா 21,023 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. இதனால வந்து 17.30 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து பயனடைறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாவது காம்பனன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து HKPன்னு சொல்லுவாங்க, கோ பாணி அப்படின்னு ஒரு காம்பனன்ட். சரியா? இந்த காம்பனன்ட்ல என்ன பண்ணுவாங்க கேட்டா வந்து ஆல்ரெடி மெயினா ஒரு கோல் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா விவசாய நிலத்துக்கும் தண்ணி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மெயின் கோல் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட பேர் தான் வந்து கோ பாணி அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? இது கீழே வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுலாம் போட்டிருப்பாங்க, அதை பாத்துக்கோங்க. 3,462 சர்ஃபேஸ் மைனர் இரிகேஷன் இந்த ரிப்பேர் இதெல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரெண்டாவது காம்பனன்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து மூணாவது காம்பனன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வாட்டர் ஷெட் அப்படின்றது தான். சரியா? வந்து ஒரு மழை வந்து வருதுன்னு வச்சுக்காங்களேன், இந்த மழைநீர் சேகரிப்புலாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு டேம் வந்து கட்டிட்டு வந்து அந்த மழை தண்ணி வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து மூணாவது காம்பனன்ட். அதோட பேர் பாத்துக்கோங்க, வாட்டர் ஷெட் அப்படின்றது தான் அந்த ஒரு பேர். சரியா? இதுல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,432 கோடி வந்து இது வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி டேம் கட்டுறது, இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு வந்து சில பல விஷயங்கள்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 12,432 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விஷயம். சரியா? அடுத்து நாலாவது கம்யூனிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெர் டிராப் மோர் டிராப் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து நீ வந்து நார்மலா வந்து
அந்த விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி வந்து ஊத்துற, சரியா? அந்த தண்ணி வந்து ஊத்துறப்ப வந்து அதிகமா தண்ணி வந்து விரயமாகற மாதிரி இருக்கும், சரியா? அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு விஷயம், சரியா? நீ வந்து நீ விடுற தண்ணி டைரக்டா அந்த அதோட வேருக்கு வந்து போகும். அதுதான் வந்து சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் தான் வந்து 4வது காம்பனன்ட், சரியா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து அந்த லைக் வந்து வைக்கிறதுக்கு வந்து உனக்கு வந்து காசு வந்து ஆகும் பாத்தீங்களா? அது வந்து ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் கீழ. எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55,000 முடி வந்து சப்சிடி வந்து தருவாங்க, சரியா? அதே இது வேற ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 45,000 முடி வந்து சப்சிடி வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும், ஓகேவா? அதை என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2022-23 காலகட்டத்துல, திருப்பி சொல்றேன், இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2015-14 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 21-22 வந்து முடிகிற மாதிரி இருந்திருக்கும், சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா திருப்பி 21 26 முடி வந்து இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 22-23, திருப்பி சொல்றேன், 23-22 காலகட்டத்துல நான் கடைசியா ஒண்ணு சொல்லேன் பாத்தீங்களா, யாரா அது ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, நான் கடைசியா என்ன சொன்னேன், பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த காம்பனண்ட் வந்து 2022 முன்னாடி முடியும் வந்து இந்த பிஎம் கிருஷி சின்சய யோஜனா கீழே தான் வந்து இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2022 இந்த காம்பனண்ட்டை தூக்கிட்டு வேற ஒரு ஸ்கீம்ல வந்து சேர்த்திருப்பாங்க. எந்த ஸ்கீம்ல வந்து சேர்த்திருப்பாங்க வந்து பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்கும். அதுல வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே, வழங்குச்சு தானே நான் சொன்னதெல்லாம்? இந்த ஸ்கீம் வந்திருக்கும். இந்த ஸ்கீம் பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த ஸ்கீம் வந்து 10 வருஷம் ஆச்சு, சரியா? இந்த வருஷம் மட்டும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க கேட்டீங்கன்னா 6,587 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, மணி ஆச்சா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருப்போம் பாத்தீங்களா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கர்நாடகால இருக்க ஸ்கூல், நல்லா வச்சுக்கோங்க, பப்ளிக் ஸ்கூல், சரியா? இந்த பப்ளிக் ஸ்கூல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து காசு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க, $182.89 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி தான் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 1 மில்லியன் ஸ்டூடெண்ட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த இவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஃபீமேல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஃபீமேல்ஸும் இந்த டிஸ்அட்வான்டேஜ் லேர்னர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எந்த ப்ரோக்ராம் கீழே வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஸ்ட்ரென்தனிங் கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது கீழே வந்து தருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 182.89 மில்லியன் வந்து தரானா, அதுல இதையும் தாண்டி வந்து ஒருத்தர் இருப்பான், அவனோட பேர் பாத்துக்கோங்க, இன்டர்நேஷனல் பினான்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் ஆர் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க வந்து ரெண்டு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, இவனும் காசு தராங்க, இவன் கொடுக்குற காசை ரெண்டா வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 10 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க, சரியா? இதை வந்து நீ வந்து காம்பன்சேட்டா, அதாவது ஃப்ரீயா வந்து வச்சுக்க, நீ வந்து திருப்பி வந்து தர வேண்டாம், அதாவது லோனை கொடுத்தா திருப்பி வந்து கொடுக்கணுமா, இவன் என்ன சொல்றான்னா ஒரு 10 மில்லியன் வந்து நீ வந்து ஃப்ரீயா வந்து வச்சுக்க, சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 25 மில்லியன் வந்து லோன் வழியா வந்து தராங்க. இவனும் அதே விஷயத்துக்காக தான் தராங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு 182 மில்லியனும், அதையும் தாண்டி வந்து இந்த IFFED இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு 10 மில்லியன் வந்து ஃப்ரீயாவும் ஒரு 25 மில்லியன் வந்து இந்த ஸ்கூலை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, வேற என்ன இதுல பாத்துக்கணும்னு வச்சீங்கன்னா எதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்றாங்கன்னா கர்நாடகால மொத்தம் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 70 பேர் வந்து 15ல இருந்து 64 வயசுக்குள்ள வந்து இருக்கவங்க தான் இருக்காங்க, சரியா? அதே மாதிரி வந்து மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 48 பேர் மட்டும் தான் வந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அது கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து வெறும் 48 பேர் தான் வந்து இருக்காங்க, சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க, இதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து கடைசியா வந்து ஒரு விஷயம் இருக்கும், என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் இருப்போம் பாத்தீங்களா, அவனும் கூகுள் இந்தியா வந்து ஒரு MOU சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்ப வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் வந்து டூரிஸ்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போலாம், லைக் வந்து கூகுள்ல தேடுவாங்க பாத்தீங்களா, எங்க போலாம், எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்து நல்லா இருக்கும், இந்த மாதிரி சேவை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மினிஸ்டர் ஆஃப் டூரிசமும் கூகுள் இந்தியாவும் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். மொத்தம் வந்து ஒரு 3 ஏரியாஸ் இருக்கும். டிராவல் அண்ட் ட்ரெண்ட் இன்சைட் இதை டெவலப் பண்றதும், டிஜிட்டல் டிஸ்கவரிக்காகவும், கெப்பாசிட்டி பில்டிங், இந்த மூணுக்காகவும் இவங்க வந்து MOU சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா?
ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 3 வந்து இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து காளி அப்படின்ற ஒரு டைகர் ரிசர்வ் வந்து கர்நாடகாலையும், முதுமலை அப்படின்ற ஒரு டைகர் ரிசர்வ் வந்து தமிழ்நாட்டிலும் இருக்கும் அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவனோட ஸ்டாக் லைக் வந்து இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு பினான்ஸ் கார்பரேஷன் இருக்கும். அதுல வந்து ஒரு 2% ஸ்டாக் வந்து இப்போ வந்து விக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். எவ்வளவுக்கு வந்து விக்கிறான்னு பாத்துக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 2% விக்கிறனால அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 2300 கோடி வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரைஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து வாங்குறாங்க. எந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஜெர்மனியை சேர்ந்த நாகாரோ அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா? கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷேர் வந்து 81 ரூபா. சரியா? கிட்டத்தட்ட வந்து 1.4 பில்லியன் கொடுத்து வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா நான் சொன்ன விஷயங்களா? எந்த எந்த நியூஸ்ல கேக்குறீங்க? ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எந்த நியூஸ்ல கேக்குறீங்க? எம்எஸ்ஆ? நீங்க என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க? கெப்பாசிட்டி பில்டிங்னா அதுதான். நம்ம அந்த டூரிஸ்ட் இதை வந்து வளர்க்குறாங்க பாத்தீங்களா, அதை வந்து விஷயத்த பண்றது.